ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அது இவ்ளோ சீக்கிரம் எப்படி போச்சுனே தெரியல. ஒவ்வொரு நாளும் நான் இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். அப்படின்னா சேஷ நாகனிக்காக உன்னை தேர்ந்தெடுக்கல. அப்படின்னா சாரதா உயிரோட இருக்காளா? ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உன்னோட சக்தி உனக்கு கிடைக்கலனா உன்னோட கேள்விக்கான பதிலும் கிடைச்சிரும். நான் ரொம்ப ஆவலா இந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஒரு வழியா இந்த நாளும் வந்துருச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ மாமா. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எனக்கும் என்னோட ரிஷபுக்கும் கல்யாணம் நடந்து சரியா இன்னைக்கு ஒரு வருஷம் ஆயிருக்கு. அப்புறம் இன்னைக்கு இந்த வெட்டிங் ஆனிவர்சரி. சாரதா இந்த குடும்பத்துக்கு நிறைய கெடுதல் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் எனக்கும் ரிஷபுக்கும் கல்யாணம் ஆச்சு. இன்னைக்கு நான் இந்த வீட்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த ஒரு வருஷம் ரொம்ப சந்தோஷமா போச்சு. அது எல்லாத்தையும் இன்னைக்கு நான் கொண்டாட போறேன். இந்த மாதிரி சந்தோஷம் அமைதியெல்லாம் இருக்கணும்னு தான் நானும் ரிஷபும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணோம். அதே மாதிரி கல்யாணம் நடந்துச்சு. இன்னைக்கு நாங்க பொண்ணா இருக்கோம். Cheers. And this, இது என்னோட அன்பான கணவருக்கு. எல்லாத்துக்குமே காரணம் என்னோட மனைவி தான். உண்மைதான். நீ இல்லாம இது எதுவுமே சான்ஸே இல்லை. நான் உன்கிட்ட ஒரு வேலை சொன்னேனே, நீ அதை செஞ்சியா? சாப்பாடு அனுப்பிட்டியா? கோவில்ல ஏழைகளுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணியாச்சா? எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். மீடியா கிட்டயே சொல்லிட்டேன். அப்பதான் நம்ம ஏழைங்களுக்கு பண்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். நாம சேரிட்டி ஒர்க்ஸும் பண்றோம்னு மக்களுக்கு அப்பதான் தெரிய வரும். நைஸ். குட். ஓம் நமசிவாய. சிவனே போற்றி. ஓம் நமசிவாய. அன்னதானமும் பரிசுகளும் வந்திருக்கு. எங்க இருந்து? அந்த பெரிய வீட்ல இருந்து வந்திருக்கு. எந்த பெரிய வீட்ல இருந்து? அதான் அந்த பிசினஸ்மேன் முன்னாடி ஆர்மி ஆபீசரா இருந்தாரே, அவர் வீட்ல இருந்து. இன்னைக்கு அவரோட முதல் வருஷ திருமண நாளாம். அட, எங்க போற? இதோ நான் ஒரே நிமிஷத்துல வரேன். இன்னைக்கு சுக்லபட்ச பௌர்ணமி. இந்த நாள்ல தான் நான் நாக மாளிகைக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சேஷ நாகினி ஆகணும்னு போனேன். அப்படின்னா சேஷ நாகினி ஆகிறதுக்காக உன்னை தேர்ந்தெடுக்கல. அப்படின்னா சாரதா உயிரோட இருக்காளா? ஒரு வருஷத்துக்கு அப்புறமா உனக்கு உன்னோட சக்திகள் கிடைக்கலனா உனக்கு உன்னோட கேள்விகளுக்கான விடை கிடைச்சிரும். இன்னைக்கு ராத்திரி நான் திரும்பவும் போவேன். அதுக்கான நாள் வந்துருச்சு. அட அண்ணி, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அங்க எவ்வளவு பிரமாதமான பார்ட்டி போயிட்டு இருக்கு. என்ன பண்றீங்க நீ? வாங்க போலாம். ஆனா சரியா 11 மணிக்கு நான் கோவிலுக்கு போய் ஆகணும். அட அதெல்லாம் போய்க்கலாம். நீங்க இப்ப வாங்க ஃபர்ஸ்ட். முதல்ல வந்து எங்க கூட என்ஜாய் பண்ணுங்க. இல்ல வேண்டாம். நான் இன்னைக்கு எதுவும் சாப்பிடவும் மாட்டேன், குடிக்கவும் இந்தாங்க மாட்டேன். ஒண்ணே. அட ஐயோ, குடிங்க நீ. வேண்டாம். ஒரே ஒரு சிப் தான் குடிங்க. குடிங்க நீ. ஒரே ஒரு சிப் தான். வேண்டாம்னு சொல்றேன்ல. இங்க யாரோ வந்த மாதிரி தெரிஞ்சதே. ஆனா இங்க யாரையுமே காணோம். என்ன இது? இங்க யாரோ வந்தாங்களே, அது யாரு? இது என்னோட பிரம்மையா இல்ல யாராவது வந்தாங்களா? இல்ல, இங்க யாரோ இருந்த நிழலை நான் பார்த்தேனே, அது யாரா இருக்கும்? எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்க இருந்தது யாரு? ரிதேஷ், நான் இங்க
இங்க யாரும் வந்துட்டு போன மாதிரி பார்த்த. நீ கொஞ்சம் வெளியில போய் பாரு. போய் யாருன்னு பாரு. ஐயோ ஷோ. எஸ். இருங்க நான் பார்க்குறேன். நீங்க ஏன் சிரிக்கிறீங்க? சும்மாதான். ஏன் இப்ப யாராவது சிரிச்சா கூட உனக்கு அழுக வருதா? அவ்வளோ பயமா? உன் தங்கச்சிக்கு அவ்வளோ பெரிய கெடுதல் பண்ணதுக்கு அப்புறமோ நீ எதை பார்த்தாலும் கண்டிப்பா பயந்து தான் ஆகணும். என்ன பேச வைக்கிறீங்களா? நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் ஏன் பண்றீங்கன்னு தெரியும். ஐ எம் வார்னிங் யூ. நான் மட்டும் என் வாயை திறந்து என் மனசுல இருக்கிற ரகசியத்தெல்லாம் வெளியில சொல்லிட்டேன்னா அதோட விளைவு என்ன ஆகணும் உங்களுக்கே தெரியும். குட். இனி இப்படியே சைலண்ட் மோட்ல நல்ல மாமியாரா இருங்க. புரியுதா அத்தை? இது உங்க நல்ல நேரமா இல்ல கெட்ட நேரமான்னு தெரியலையே. முதல்ல சீமா இருந்து உங்களை ரொம்ப கொடுமை பண்ணா. ஆனா இப்போ நான் இங்க வந்திருக்கேன். நான் அவளை விட மோசமானவன். நீங்க அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கொடுமையை தான் அனுபவிக்கிறீங்க. இங்க என்ன வேணா மாறலாம், ஆனா உங்க வாழ்க்கை இனிமே எப்பவும் மாற போறதே இல்லை. வாவ், வாட் an amazing party. ஓ மை காட், வெல்கம் மை டியர். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே வாங்க, லெட்ஸ் பார்ட்டி. செல்லுமே. ஆமா, ரிஷப் எங்க? ரொம்ப நேரமா பாக்குறேன், ரிஷபா ஆளையே காணுமே. அட அவனை விடுமா. Let's enjoy the party, okay? ஹலோ சார், இன்னைக்கு என்னோட கல்யாண நாள் தான். அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது சார். வேலை தானே சார். நான் இப்போவே வரேன் சார். அதுலேயும் இந்த டீல் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இதை நான் தான் கிராக் பண்ணி ஆகணும். இது என்ன ரிஷப்? என்னை விட உன் ஃபோன் மேலதான் உனக்கு காதல் இருக்கு. எப்ப பார்த்தாலும் இந்த ஃபோன் கூடவே தான் இருக்க. இங்க பாரு, இந்த பார்ட்டிக்கு எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு தெரியும்ல. என்னைக்கும் நீ இப்படி இங்க தனியா என்ன பண்றது மை லவ்? இன்னைக்கு நம்மளோட வெட்டிங் ஆனிவர்சரின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதை விட ரொம்ப முக்கியமான வேலைகள் நிறையாவே இருக்குல்ல. அப்புறம் அது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, என்னோட கம்பெனியை நான் செட்டப் பண்றது. இந்த வீட்டில் அம்மாங்க தான் கெட்டவங்கன்னு பார்த்தா அண்ணிங்க அதை விட ரொம்ப கெட்டவங்களா இருக்காங்க. உண்மைதான். சாரதா அண்ணி மட்டும்தான் நல்லவங்க, ஆனா அவங்களும் போயிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் அண்ணனே ரொம்ப மாறிட்டாரு. யார்கிட்டயும் சரியா பேச கூட மாட்டேங்கிறாரு. நான் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன். சாரதா அண்ணியை ஜெயிலுக்கு அனுப்புனதுல அண்ணன் பங்கு தான் பெரும் பங்கு. அண்ணன் இவங்களை கல்யாணம் பண்ணி சரியா 1 வருஷம் தான் ஆகுது. ஆனால் இவங்கள பார்த்தா எனக்கு என்னவோ கல்யாண நாள் அப்படிங்கிற எந்த ஃபீலும் எனக்கு வரல. அப்படி எதுக்காக அண்ணன் இவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு? இது நம்ம ரிஷப் அண்ணன் இல்லையோன்னு எனக்கு தோணுது. நம்ம வீட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியவே மாட்டேங்குது. ரிஷப் அண்ணன் ஏன் இப்படிலாம் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு? இந்த புது அண்ணி நம்ம வீட்ல என்னதான் கேம் விளையாடுறாங்கன்னு தெரியலையே. சாரி 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 வேணாம். என் கேள்விக்கு பதில் சொல்லு. எப்படி ஃபீல் பண்ற? உன் மேல கொஞ்சம் கூட பாசம் இல்லாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணது எப்படி இருக்கு? காதல் இல்லைன்னு யார் சொன்னா? இருக்கு, அளவுக்கு அதிகமாவே இருக்கு. ரிஷப பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இங்க பாரு, சாரதாக்கு தண்டனை கொடுத்த அன்னைக்கு அவன் கண்ணில் நான் வலிய பார்த்தேன். கல்யாணத்தப்ப கூட சந்தோஷம் இல்லாம தான் இருந்தா. ஆமா பார்த்தேன். நீயும் காதலே இல்லாத ஒருத்தனை தான் கல்யாணம் பண்ணிருக்க. என்னோட கல்யாண வாழ்க்கையும் அப்படிதான். 2 பேருக்குள்ள எந்த காதலும் இல்ல. சில கல்யாணங்கள் பேருக்கு தான் கல்யாணங்கள்னு இருக்கு. நீ ரொம்ப சரியா சொன்ன. ஆனா நம்ம எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்? பேருக்காகவும் அந்தஸ்துக்காகவும் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஒரு பழைய பாட்டு கேள்விப்பட்டிருக்கியா? காசை தான் கடவுளடா. அந்த கடவுளுக்கும் இது தெரியுமேடா. ஹீனா, செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. அட அழாதம்மா, அழாத. இந்தா அம்மா கிட்ட போ, அழாத.
அம்மா கிட்ட போங்க, அம்மா கிட்ட. குட் கேர்ள். இந்த குழந்தைகிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, எப்பவுமே அழுதுகிட்டே இருக்கா. அப்ப கண்டுக்காம விட்டுற. அழுது அழுது டயர்டாயி அப்புறம் அமைதி ஆயிடும். சரி 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 சரி. அழகா. நான் கொஞ்ச நேரம் கூட அமைதியாக மாட்டேங்கிறா. ஓ ஓ என்னம்மா வாட செல்லும். ஒன்றும் இல்லை வாங்க வாங்க வாங்க. அழகம்மா. ஒன்றும் இல்லை. குழந்தைய பார்த்துக்கிறதுல ஒரு தனி கலைமா. அந்த கலைக்கு ஒரு பேர் இருக்கு, அன்பு. அந்த கலை உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும்னா நீங்களே இவளை பார்த்துக்கோங்களேன். வாழ்நாள் முழுக்க இவளுக்கு அன்பு கொடுத்து நல்லா பார்த்துக்கோங்களேன். நீங்களும் இவளுக்கு ஒரு பாட்டி தானே. எனிவே ரிஷப் எங்க? ஆளையே காணோம். ரிஷப் ஒரு ரொம்ப முக்கியமான பிசினஸ் மீட்டிங்க்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து வெளியில போயிட்டாரு. போகட்டும் விடு, உனக்கு என்ன பிரச்சனை? சார், நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்டோட ஒரு விங்கோட கிரவுண்ட் ஃப்ளோர் கம்யூனிட்டி சென்டருக்காகவும், அப்புறம் 2வது பில்டிங்கோட 10வது ஃப்ளோர் மக்களோட சர்வீஸுக்காகவும் இருக்க போகுது. மற்ற ஃப்ளோர்ஸ் நம்ம லாபத்துக்காக. அது தேவையே இல்லை. நான் என்னோட வெட்டிங் ஆனிவர்சரி பார்ட்டியை பாதியிலே விட்டுட்டு இங்கே வந்திருக்கிறது நீங்கள் பண்ண போகிற சமூக சேவை கதை கேட்கவா? ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். எனக்கு சமூக சேவையிலலாம் எந்த விருப்பமும் கிடையாது. நான் பண்ணுற எல்லா டீலிங்கும் ப்ராஃபிட்டுக்காக மட்டும்தான். ஆனால் சார், ஏன் சார் திடீர்னு இப்படி? நீங்கள் இதுக்கு முன்னாடி இப்படி கிடையாதே. நீங்கள் ஏழைகளுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களே. பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ நான் பண்ணுறதில்ல. ஏழைங்களுக்காக, சொந்தங்களுக்காக இப்போ எதுவும் பண்ணுறதில்ல. ஆர்மி ஆஃபீஸர், நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் உயிரை கூட கொடுக்க தயாராக இருந்தேன். அதுக்கப்புறம் நடந்த சில சம்பவங்கள் நான் இனிமேல் எது பண்ணாலும் பணத்துக்காக என்னை மாற்றிடுச்சு. ரீமா, இந்த குழந்தைய நல்லபடியா பாத்துக்கோ. உனக்கு தெரியும்ல, இந்த குடும்பத்தோட ஒரே வாரிசு இவ மட்டும்தான். நான் இப்ப வரேன். மகேஷ், சொல்லுங்க மேம். எங்க போனோம் மேடம்? நாக மாளிகைக்கு. மேடம், அது இங்கேருந்து 100 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. அது எனக்கு நல்லா தெரியும். போறதுக்கே 2-3 மணி நேரம் ஆயிடும் மேம். என்கிட்ட இப்போ அவ்வளோ நேரம்லாம் இல்லை. நான் உடனே நாக மாளிகைக்கு போய் ஆகணும். Okay, வண்டி madam. எடு. இந்த நிழல், இது எதுக்கு எனக்கு திரும்பவும் தெரியுது. ஆனா அது யாருன்னு தெரியலையே. அப்படின்னா யாராலையும் பார்க்க முடியாததை என்னால பார்க்க முடியும். இங்க யாருமே இல்லையே. இப்போ அது யாருன்னு போய் தேடுற அளவுக்கெல்லாம் என்கிட்ட டைம் இல்லை. நான் இப்போ உடனே நாக மாளிகைக்கு போய் ஆகணும்.
நம்ம சடங்குகளை முடிக்கிறதுக்கு இன்னும் 3 மணி நேரம் தான் இருக்கு. அந்த ராத்திரியும் வந்துடுச்சு, நேரமும் வந்துடுச்சு. நாகமணியை மட்டும் நீ ஏத்துக்கிட்டா இன்னைக்கு ராத்திரி நீ சேஷநாகினி ஆயிடுவ. சேஷநாகினி, இந்த நாகமணி இன்னைக்கு என்கிட்ட வந்தே ஆகணும். இந்த நாகமணிக்காகவும் இந்த ராத்திரிக்காகவும் நான் பல வருஷங்களா காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் வணங்குற சிவன் எனக்கு வரம் கொடுப்பாரு, அதை அவர் கொடுத்துதான் ஆகணும். இன்னைக்கு அந்த சிவனே என்ன சேஷநாகினியா ஆக்க போறாரு. அது இன்னைக்கு நடந்தே தீரும். ஓம் நமச்சிவாய.
என்னோட எதிர்பார்ப்பு இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. என் தவத்துக்கான பலன் இப்போ எனக்கு கிடைச்சிருச்சு. இன்னைக்கு நான் சேஷ நாகினி ஆயிட்டேன். எனக்கு என்னோட சக்தி கிடைச்சிருச்சு. இப்போ நான் தான் சேஷ நாகினி. நாகினிக்கெல்லாம் நாகினி, சேஷ நாகினி. இன்னைக்கு கடைசியா அவளுக்கு சேஷநாகனியோட சக்திகள் கிடைச்சிருச்சு. இப்போதைக்கு அப்படிதான் தெரியுது. ஆனா பார்க்கலாம். நாகமணியை இவளால ஏத்துக்கவே முடியாதுன்னு தான் நான் நினைச்சேன். இவளுக்கு சக்திகள் கிடைக்காதுன்னு நினைச்சேன். எல்லாம் விதியோட விளையாட்டு. எல்லாத்தையும் ஆள்றது அந்த ஆதிசிவன் தானே. எனக்கும் உனக்கும் வேணா இவளை பிடிக்காம இருக்கலாம். ஆனா 5 வம்சத்திலிருந்து ஒருத்தியை தானே சேஷ நாகினியா தேர்ந்தெடுப்பாங்க. அந்த வம்சத்தில் இருக்கிறது இவ மட்டும்தான். அதனால இவ தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவ. நாகமணியும் அவளை ஏத்துக்குச்சு. அப்போ இந்த புத்தகத்துல என்ன எழுதியிருக்குன்னு எனக்கு தெரியாது. எல்லாம் அந்த சிவனுக்கே வெளிச்சம். தலையெழுத்துல என்ன எழுதியிருக்குன்னு அவனுக்கு தான் தெரியும். சேஷநாகமே நான் காலகாலமா பார்த்துட்டு இருக்கேன். இந்த நாகினிகள் மனுஷனோட காதல் வலையில உளுந்து ஏமாந்து போயிடும். ஆனா சாரதோட கதை அப்படி கிடையாது. நான் ரொம்ப ரொம்ப நெருங்கி பார்த்துருக்கேன். அவங்க காதல் வேற, அதுல நடக்க வாய்ப்பே இல்லை. நானும் பார்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சாரதாவோட கண்ணில் நான் பார்த்துருக்கேன். அதனால தான் நான் அவளை போக விட்டேன். அவனும் கண்டிப்பா அவளை ஏமாத்த மாட்டான்னு எனக்கு தெரியும். ஆனா நடந்த சம்பவம் எல்லாம் எப்படி நடந்துச்சு? எல்லாத்தையும் பார்க்குற சக்தி உனக்கு இருக்கு சேஷனாகும். அதனால நீ நடந்தது எல்லாத்தையும் பார்த்துருப்ப. எந்த கதையா இருந்தாலும் சட்டுன்னு ஒரு நொடியில மாறிடும். ஆனா எழுதாத கதையை நம்ம வாசிக்கிறதுனால மாறப்போறது இல்லை. சில பக்கங்கள் உரிய நேரத்தை தான் எழுதப்படும். நானும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். அவ ஏமாத்த விரும்பல அப்படின்னா இதெல்லாம் எதுக்காக நடக்குது? அந்த ராத்திரி வந்துருச்சு. அந்த செந்நீர இரவு வந்துருச்சு. நான் அவ அந்த நாகமாளிகைக்கு போறத பார்த்தேன். அப்புறம் அந்த வீடு, அதான் அந்த பையன் இருக்கிறானே, அங்க இன்னைக்கு மிகப்பெரிய கொண்டாட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் அந்த பொண்ணோட கையில ஒரு சின்ன சின்ன குழந்தையே இருந்துச்சு. இவ மட்டும்தான் இந்த குடும்பத்தோட ஒரே வாரிசு. ஒரே வருஷத்துல மொத்த உலகமும் மாறிடுச்சு. இந்த உலகத்துல காதல், அன்பு எதுவும் கிடையாது. நாங்க காதலையும் பார்த்தோம், நாங்க துரோகத்தையும் பார்த்துட்டோமா. கல்யாணத்தையும் பார்த்தோம், அந்த கருமாரியும் பார்த்தோம். அந்த இரவு வந்துருச்சு. அந்த நேரம் வந்துருச்சுன்னு தோணுதா? ஆமா, அந்த நேரம் வந்துருச்சு. இப்போ நீயும் வந்துருமா. உன்னோட கட்டுக்குள்ள இருந்து வெளியில வாமா. எந்திரிமா. இந்த கட்டை விட்டு, இந்த தலைய விட்டு, இந்த கூண்டை விட்டு வெளியில வாமா. ஏன் எழும்ப மாட்டேங்கிற? எழுந்திரி. ஒரு வருஷமா படுத்த படுக்கையா கிடக்குற. இன்னும் எவ்வளவு நாள் தான் இப்படி இருப்ப? யாராலையும்
யாராலையும் செய்ய முடியாதத உன்னால செய்ய முடியும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். சேஷ நாகினிக்கும் செந்நிலவுக்கும் இருக்கிற உறவு ஆழமானது. சிவப்பு ரத்தத்தோட நேரம் மட்டும் இல்ல, பழி வாங்குற நேரம், அது காதலோட நேரம். இந்த எல்லா நேரமும் உனக்கானதுதான். எந்திரி, உனக்கான வண்ணத்தை பாருமா, கண்ணு தோறமா, எழுந்திரி. ஐயோ, ஏமா எழுப்ப மாட்டேங்கிற, எழுந்திரி. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. கல்யாணமாகி முழுசா 1 வருஷம் ஆயிடுச்சு. நான் அதை என் கண்ணால பார்த்தேன். அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. நீ அளவுக்கு அதிகமா ஏமாந்துட்ட. இனி ஏமாத்துக்காரவங்களை எல்லாம் பழி வாங்கு. திருப்பி தாக்கு. நீ கண்டிப்பா திருப்பி தாக்கி தான் ஆகணும். எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த நேரம் வந்திருக்கு, இந்த ராத்திரி வந்திருக்கு. உன்கிட்ட இப்ப சக்தி எதுவும் இல்லைன்னா என்ன? சக்தி இல்லைனாலும் நீ சேஷ நாகினி தான். அந்த ஆதி சிவனே ஒண்ணுதான் சேஷ நாகினியா தேர்ந்தெடுத்திருக்காரு. நீ செத்தும் பொழைச்சுக்கிட்டேனா அதுக்கு அர்த்தம் ஒன்னாதான் இருக்கும். நீ வணங்குற சிவன் புது திருவிளையாடல ஆரம்பிக்கிறாரு. உன்னோட கதை உன்னை இப்ப அழைக்குதுமா. இந்த ராத்திரி, இந்த இரவு, இந்த நிலா உன்னை அழைக்குது. அந்த சிகப்பு நிலா உன்னை எதிர்பார்க்குது. இந்த நாள் உன்னை அழைக்குது. எழுந்திருமா. ஏமா எழுந்திருக்க மாட்டேங்கிற? எழுந்திரு, எழுந்திரு, எழுந்திருமா. பாருமா, அங்க பாரு, காத்தோட வேகம் மாறிடுச்சு. இனி நீயும் மாறித்தான் ஆகணும். நீ பழி வாங்கியே ஆகணும். சாரதா, தயவு செஞ்சு எழுந்திரு. கண்ணை திறந்து பாரு சாரதா, பாரு. எழுந்திரு சாரதா, எழுந்திரு. பெருமானே, நாட்டை காக்க வந்தவன் தூங்குறான். இவ ஓ பக்தன்றது உண்மையா இருந்தா இவளை எழுப்பிவிடு. தென்னாடுடைய சிவனே போற்றி, இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. தென்னாட்டு சிவனே போற்றி. தென்னாட்டுடைய சிவனே போற்றி. தென்னாட்டவருக்கும் இறைவா போற்றி. தென்னாட்டுடைய சிவனே போற்றி. தென்னாட்டுடைய சிவனே போற்றி. தென்னாட்டுடைய சிவனே போற்றி. நல்லா இருக்கியா? என்னை ஏன் காப்பாத்துனீங்க? ஏன் காப்பாத்துனீங்கன்னு கேட்டேன். கேக்குறேன்ல, என்னை ஏன் காப்பாத்துனீங்க? நான் சாகதானே ஆசைப்பட்டேன். நான் வாழ விரும்பவே இல்லை. அப்புறம் ஏன் என்ன காப்பாத்துனீங்க? கேக்குறேன்ல, சொல்லுங்க, என்னை எப்படி காப்பாத்துனீங்க? என்னதான் தூக்குல போட்டுட்டாங்கல்ல, எப்படி காப்பாத்துனீங்க? ஏன் காப்பாத்துனீங்க சொல்லுங்க. இந்தாங்க. அமைதியா இரு சாரதா, அமைதியா இரு. எப்படி அமைதியா இருக்கிறது? 1 வருஷமா நீங்க என்ன இங்க வச்சிருக்கீங்க. ஆமா, 1 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை தூக்குல போட போனப்போ
இங்க பாரு, சாரதா உயிரோட இருக்கா. கடவுளே, இங்கிருந்து எப்படி காப்பாத்துறது? அவளை அவங்க இறுதி சடங்கு பண்றதுக்காக எடுத்துட்டு போறாங்க. இல்ல, நான் அவளை காப்பாத்துவேன். ஏன்னா தீ மூட்டுற இடத்துல என் ஆளுங்க ரெடியா இருக்காங்க. நேரம் வரும்போது சாரதாக்கு பதிலாக வேற ஒரு பாடி அங்கே வச்சிருவேன். நாங்களாம் சேர்ந்து ஒன்னு அங்க இருந்து தூக்கிட்டு வேற ஒரு பணத்தை வச்சிட்டோம். அப்படித்தான் நாங்க உன்னை காப்பாத்தணும். கண்ணை தொடச்சுக்கமா, பழி வாங்க நீ தயாரா இருமா. உன் மான மரியாதை நீ காப்பாத்துமா. என்னோட வாழ்க்கையில தான் இப்போ எதுவும் இல்லையே. நான் யாருக்காக எதுக்காக பழி வாங்கணும்? நான் யார காதலிச்சேனோ அவனே என்ன கைவிட்டுட்டான். அப்புறம் நான் இந்த வயித்துல சுமந்த என்னோட குழந்தை, என் குழந்தையும் நான் இழந்துட்டேன். அப்புறம் எதுக்காக பழி வாங்கணும்? கண்ணு கலங்காதம்மா, அழாத. ஒரு வருஷம் முன்னாடி உன்னை தூக்குல போட்டாங்க. இதுவரை தூக்குல போட்ட யாரும் உயிர் பொழைச்சு வந்ததே கிடையாது. அதை மீறி நீ உயிரோட வந்திருக்கேனா எல்லாம் அந்த கைலாதநாதனோட விளையாட்டு தான். நீ இந்த உலகத்துல கண்டிப்பா வாழ்ந்தே ஆகணுங்கிறது தான் உண்மை. நீ அழாதம்மா. சாரதா, உன்னோட எல்லா பொருளும் இதுல இருக்கு. நீ இறந்ததுக்கு அப்புறம் இந்த பொருட்களை உன் வீட்டு ஆளுங்க கிட்ட கொடுத்துருக்கணும். ஆனா அவங்க யாருமே வந்து வாங்கல. அதனால நாங்களே இதை வச்சுக்கிட்டோம். ஒருவேளை இப்போ என் குழந்தை உயிரோட இருந்திருந்தா இந்நேரம் என் குழந்தை என் கூட இருந்திருக்கும்ல. அழாதம்மா, அமைதியா இருமா. இனிமேல இருந்துதான் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா. உன் ஹஸ்பண்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாமா? என்ன? யூ ஆர் பிரெக்னன்ட். இந்தாங்க. அக்கா, அக்கா, இந்த நாக மாளிகைக்கு இனிமே நான் தான் ஒரே ராணி. நீங்க யாரும் என்ன சேஷநாகினியா ஆக்கலல்ல. அதுதான் ஏன்னு இன்னும் எனக்கு புரிய மாட்டேங்குது. பல வருஷமா தவம் செஞ்சது நான் தான். ஆனா நேரம் வந்ததும் அந்த சாரதாவை நீங்க சேஷநாகினி ஆக்கிட்டீங்கல்ல. என்னோட அம்மா அவங்களுக்கு எந்த கவலையுமே இல்லை. ஜாதகத்துல கூட நான் தான் சேஷநாகினி ஆவேன்னு இருந்துச்சு. ஆனா புதுசா ஒரு ஜோசியக்காரன் வந்து சாரதா தான் சேஷநாகினி ஆவா, அவளுக்கு தான் அந்த சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டான்.
அதே மாதிரி நீங்களும் அவன் சொன்னதை நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க. எல்லாருமே என்ன ரெண்டாம் பட்சமா தான் பாத்தீங்க. நீங்க எல்லாரும் என்ன செய்யணுமோ அதை நல்லா செஞ்சுட்டு போயிட்டீங்க. ஆனா நான் எனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாத்தையும் நானே எடுத்துக்கிட்டேன். அதனாலதான் நானே அவளை கொன்னுட்டேன். நான் தான் சாரதாவை கொன்னேன். நான் தான் அந்த சாரதாவை கொன்னேன். நீ பல வருஷம் முன்னாடியே செத்து போயிட்ட ரூபா. இன்னைக்கு மட்டும் நீ உயிரோடு இருந்திருந்தா நானும் உன் பொண்ணு சேர்ந்து போடுற திட்டங்களை பார்த்து அப்படியே ஆடி போயிருப்ப. எந்த பொண்ணு சேஷனாகினி ஆகக்கூடாதுன்னு நீ நினைச்சியோ, இன்னைக்கு அந்த பொண்ணு சேஷனாகினி ஆயிருக்கா. பாவம், அவ எவ்வளவோ தவம் செஞ்சா. இருந்தாலும் நீ மகிழ்ச்சி அடையல இல்லையா? ஏன்னா உனக்கு உன் சின்ன பொண்ணு சாரதாவை தான் பிடிக்கும். நீயும் அவளதான் சேஷனாகினி ஆக்கிட்ட. ஆனா இப்ப சாரதா இறந்து போயிட்டா. இப்ப அவ உயிரோட இல்ல. ஆனா இப்போ மூத்தவ சேஷனாகினி ஆயிட்டா. உன் மனசுல இருந்த சந்தேகம் என்னன்னு எனக்கு தெரியும். அவ என்ன மாதிரியே ஒரு சாத்தான் ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா அவ நீ நினைச்சதை விட பயங்கரமான சாத்தான் ஆயிட்டா. உனக்கு என்ன தெரியும்? இப்ப அவளும் நானும் சேர்ந்து இந்த நாட்டையே நிர்மூலமாக்க போறோம். வைரஸால செய்ய முடியாத வேலைய இப்ப நாங்க சேர்ந்து செய்ய போறோம். உன் மூத்த பொண்ணு செய்வா, சேஷன் நாகினி செய்வா. மாம், என்னம்மா இதெல்லாம் என்னம்மா? இது பெட்டி. என்ன பெட்டி? இதை திறக்க கூடாது. இது என் எதிர்கால திட்டம். அதுவும் ஒரு வருஷமா போட்டுட்டு இருக்க திட்டம். அம்மா, இது இந்தியா மேப் ஆச்சே. நம்ம நாட்டுல இருக்க பிரச்சனை எல்லாம் போயிடுச்சே. நம்ம நாட்டுக்கு அவ்வளவு சீக்கிரம் சமாதானம் கிடைச்சிடும் நினைக்கிறியா? ஒரு பிரச்சனை போனா என்னம்மா, இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுது. ஆனா இந்த தடவை நோயால அழிவில்லை, இது அதுக்கும் மேல. சரிம்மா, ஹீனா எங்க? அவங்கள காணோன்னு கேட்டேன். நாக மாளிகை. இன்னைக்கு ராத்திரி அவ அங்கதான் இருப்பா. இந்த உலகத்தை பார்க்கிறதுக்கு முன்னாடியே இந்த உலகத்தை விட்டே போயிடுச்சு. இப்போ என் குழந்தைய பார்க்கிறதுக்காக நானும் இந்த உலகத்தை விட்டு போக போறேன்.